சாப்பிட்றான தேன் மாதிரி இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுவரை வீடியோவில் எதுவும் வரல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி காட்டு வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். நேற்று பன்னிக்கறியை வச்சு அது பர்கர் மாதிரி பண்ணோம். ஆனால் இப்போ இதே சப்பாத்தியை வச்சு நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடியோ தெளிவாக பண்ணுவோம். நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம மச்சான் பேசுவார். ஜாமான் கரெக்டாக இருக்கா? எல்லாம் இருக்குது, எல்லாம் தயாராக இருக்குது. இது உசுரோட இருக்குது, இன்னும் நேரத்தில் இருக்காது. நாட்டுக்கோழி காட்டு வறுவல் மக்களே, சப்பாத்தி வேறு மிக்சிங் பண்ணுறோம். புதுசாக இருக்கும், அந்த டைமு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துங்க வேணாம், ஓகேவா? இந்த மாப்பிள்ளை மக்களே பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டு வறுவல் சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இன்ன வரைக்கும் பண்ணதை விட இந்த வேறு டிஃப்ரெண்ட்டாக இது வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், ரெடி பண்ணிடுறோம். எல்லாருமே ரெடி பண்ணாமல் காட்டுறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பட்டு போகலாம். நான் தான் கொண்டு வருவேன். இதம் திட்டு வர்றோம்ல, இதை கழுவலாமா? பர்கர் பண்ணது கையில் வீங்கி போச்சு, சுமக்க கடிச்சு. மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கோழி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் நடக்க போகுது. இதை கழுத்து அறுத்தோம் அப்படின்னா ரத்தமெல்லாம் போய் வேஸ்ட்டாக போய் கறி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கழுத்தை திருவி இதை கொண்டு அதுக்கப்புறமா பொங்கலாக உரித்து அதுக்கப்புறமா மஞ்சத்தூள்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா சுட்டு எடுத்தோம் அப்படின்னா கோழி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, மாறவே மாறாது. இப்படி தான் பண்ணணும். இதை நிறைய பேர் தெரியாமல் கழுத்தை அறுத்து ரத்தத்தை வேஸ்ட் பண்ணி நல்லா இருக்காது. அது நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புடி இருக்குது, சம்பவம் செய்வோமே. பிரிச்சுவிட்டு ஒரு வாட்டு, ஒரு கழுவு, ஒரு மஞ்சள் கடை விட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரிஜினல் நாட்டுக்கோழி, சும்மா இல்லை. இதை நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது மக்களே. இது இயற்கை சமையல். ஏய், சாவலியா இல்லை ஞாட்டியா? என்ன சாவலியாட்டு லெக்கு. இந்த ரக்கை இது எனக்கு, இந்த கால் எனக்குது, அந்த கால் உண்டு. மக்களே, கோழி க்ளீன் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக உரிச்சாச்சு. பையன் கோழி பார்த்தீங்கன்னா ஷேம் பப்பி ஷேம் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துடணும். ஒரு வாட்டி கூட வெளியே போகல, பிளட்டு ஒரு சொட்டு கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை விடவே கூடாது. நல்லா தீயில் நல்லா வாட்டி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும். அப்படின்னா அடுத்தது கோழி நல்லா நீட்டாக வெட்டி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் மெத்தேடு. வாங்க ஒன்றா பண்ணுறோம், நீங்களே பாருங்கள். அடுத்தது பார்ப்பீங்க. ஆமாம், ஒவ்வொன்றா பாருங்கள், ஃபாலோ மீ. என்ன பண்ணுறீங்க? அடுப்பு அணைஞ்சதுன்னா டப்புன்னு பிடிக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கிறேன். வச்சுங்க. நான் பிறந்ததுலேயே வச்சு தான் இருக்கிறேன். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ராகேஷ். இன்னைக்கு கோழி. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ராக்கெட். ராகேஷ் இவங்க தான் ராக்கெட்டுங்கிறாங்க. ராகேஷ் எப்பவும் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வறுவல் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் சப்பாத்தியும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணலாம், வாங்க. நன்றி வணக்கம். இத்துடன் மக்களே, கிட்டத்தட்ட இது வாட்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சரியான சூழ்நிலை. போய் கை பருப்பு வீங்கி போய் கோழி வெட்டுற ப்ராசஸ், கோழி வாட்டர் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி குடல் எடுத்து வெளியே எடுத்து விட்டு நம்ம அடுத்தது நல்லா வெட்டி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள்லாம் கிடைக்கிறது வரோம், எல்லாருக்கும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அருமையான கோழி, கரெக்டான கோழி. சேவல் மாப்பிள. சேவல் சேவல் சேவல்
மக்களே இங்கே பாருங்க, இதுதான் வந்து பிச்சு பச்சைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் தப்பி தவிர இதை கசக்கி விடுறதோ இதோட நீர் வந்து கோழிக்கறியில் படுறதோ இருக்கவே கூடாது. இது தனியாக பிச்சு இந்த மாதிரி தூக்கி போட்டுருங்க, ஓகேங்களா? இது வந்து இருக்கவே கூடாது. இதுதாங்க வந்து நல்ல கிராமத்து முறை, நல்ல சமையல் அப்படின்னா கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, ஓகேவா? பீஸ் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த மாதிரி பீஸை போட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா அவ்வளோதான் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். சப்பாத்தி பன்னிக்கறி பர்கர் சூப்பராக இருந்தது. பண்ணு தான் பத்தல, இது பத்துதான்னு பார்க்கலாம். என்ன இது எந்த காலத்துலையும் பத்தாது. நேற்று பர்கர் பத்தல, பிரெட்டு பத்தல. அடுத்த வாரம் பன்னீர் சப்பாத்தி எங்காவது பார்த்தது. நெய் சப்பாத்தி, நெய் நெய் நம்ம கேக்குதா? எண்ணெய், நல்லெண்ணெய். மிளகு போடுவீங்க. இது காட்டு உருவல். காட்டு ஒரு கடுசா இருக்கு. வெங்காயம் போட்டாச்சு. சொல்லுங்க மக்களே, வெங்காயம் போட்டாச்சு. மிளகா போட்டு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபயர் பறக்கும் பாரு. அடுப்பு கண்ட்ரோல் யார் இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த அவர் தாங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணுறோம். டீ கடை நாயகர். ஃபயர் தான் டீ கடை நாயகர். மக்களே, அடுத்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு பார்த்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போதான் ஆரம்பம். மக்களே, அடுத்து தக்காளி இப்போ அரிஞ்சு போட்டுக்கலாம். ரெடி ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். சப்பாத்தி ரெடி. சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இங்கே ரெடியாக இருக்குது. 100 சப்பாத்தி அடிக்கிறோம். எடுக்கலாம் போடு. தட்டை தொட்டு போட மாட்டேன். தடவு தடவு தடவு. தம்பி அப்படியே மசாலாவெல்லாம் நல்லா நீட்டாக பார்த்து கொடுத்தீங்க. கொஞ்சம் பார்த்துங்க, நல்லா போடுறது. போடுற மல்லித்தூள்லாம் போடுற ஃபுல்லாக உட்காந்துங்க, அப்படியே போடு. போகணும். சிக்கன் மசாலா போட்டுருங்க எல்லாத்தையும். ஓடி போய் கமகமன்னு மணக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வாசனையும் சூப்பராக இருக்குது. அதையும் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது பாரு கம்முன்னு வெந்தால் போகுது. நல்லா சுவையான நாட்டுக்கோழி இது போட போகிறோம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகிடுச்சு. சுடாது குடிங்க, நெருப்பு சுடல பாரு. பீஸ் வெளியே போத அளவுக்கு ஒவ்வொரு பீஸும் உசுறு. நாட்டுக்கோழி 1 மணி நேரம் வேக விட போகிறோம். வாட்ரு
தண்ணி மக்களே ரெடி, கறி ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். மலைச்சாரலாம் மக்களே பெப்பர் போட்டுக்கலாம். கறி நல்ல சுவை. நீ சமையல் மாஸ்டர். இங்க பாருங்க ஒரு கரண்டியில எவ்வளவு கறி வருது. மக்களே கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஃபைனல் சாப்டர் மலைச்சாரல் மாதிரி. ஏற்கனவே வாசடிச்சது. இப்போ கொத்தமல்லி போட்டோம்னா இன்னும் தூக்குது வேற. கறி போடும்போது எவ்வளோ இருந்துச்சு பாருங்க, இப்போ எப்படி குறைஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே சாப்பிடலாம். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு பாரு. இதுதான் கறி கசந்துற போகுது. கரெக்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு. சப்பாத்திக்கு கிரேவி எல்லாம் ரெடியாக இருக்குது. சப்பாத்திக்கு தயார். டீ கடை நாயகர். சப்பாத்திக்கு தயார், சாப்பிட்றதுக்கு தயார், இலை தயார். ஹாய் மக்களே, வாரம் பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் நாட்டுக்கோழியும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, காட்டு வறுவல் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி காட்டு வறுவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காட்டுமல்லி ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடணுமாம்மா, என்னை சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டு சொல்கிறேன். அங்கேயே பார்த்தியா? அடடோய் அருமைங்கோ, சூப்பராக இருங்க. நாங்களும் வாரம் செய்கிறோம், எப்படியோ செய்கிறோம். ஆனால் வந்து நல்லா அமையுது. டேஸ்ட்டு சூப்பருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நான் பிரதர் மாதிரி வந்து ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். நான் சரக்கு சூப்பருங்க. எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்க சமைக்கிற என்னமோ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. சும்மா சூப்பராக கோழி கறி தான் சாப்பிட்றோம், ஆனால் தேன் மாதிரி இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு. இங்கே சமைக்கிறது மட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. நான் கறி கட்டினேன் எப்படி இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மண்பானை சமையல். அவ்வளோ சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ரிவ்யூ கொடுங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. காவேரி கரையோரத்தில் இந்த அருமையான ஒரு வில்லேஜில், இந்த இயற்கையான சூழலில் இப்படி ஒரு நாட்டுக்கோழி கிரேவி, ஒரு சப்பாத்தி, இங்கே பாருங்க, நல்லா அமைச்சு பாருங்க. அது வேற லெவலுங்க. நல்லா ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், மீண்டும் சாப்பிட்டுட்டேன். அப்போ இடையில டேஸ்ட் போயிடுச்சு. இருந்தாலும் அருமையாக இருக்குது, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. அடிப்புளி. எப்போ பண்ண புண்ணியமா தெரியலப்பா சாமி. எல்லாம் ஒன்றா இப்படி சமைச்சு எல்லாம் ஒன்றா நாளுக்கு நாள் எப்போ பண்ண புண்ணியமா தெரியல. பெருசாயிட்டு தான் இருக்கு, தவிர ருசி குறையில. சொல்றா, ஏதோ சொல்றா. உனக்கு என்ன அது சாப்பிட்டா உனக்கு எப்படி தோணுது? எனக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு மக்களே. அழுத்த சாப்பிட்டீங்களா? எல்லாமே சாப்பிட்டீங்களா? ராக்கெட் விடுவோம் எல்லாரும் ஒண்ணா. லேடி சமைக்கிறத விட ஜென்ஸ் பசங்க வாத்து. சரி மக்களே, எல்லாம் வந்து சாப்பிட்ற இதில் இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம். நானும் எனக்கே வந்து இது பண்ணுவோம்ல. ஆமாண்டாடி மக்களே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பீஸ் நமக்கு. காலையில் நான் 4 மணிக்கு எழுந்தோடனே போட்டு வேற மாதிரி. கறியை சப்பாத்தியில் வச்சு மடிச்சு சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாருங்க, எல்லாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு. சப்பாத்தி பத்தாவது சத்தியமா. மக்களே, சப்பாத்தி தான் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னா, இது சப்பாத்தி கறி, இதில் வந்து வெங்காயம், அப்படியே ஒரு மடிப்பு, வெத்தலை பாக்கு மடிப்பு மல்ல. இந்த வெங்காயமும் சேர்த்துங்க. இது 3யுமே சேர்த்து அதுலேயே இருக்கிற மிளகா அப்படியே அதை சுருட்டி, ஆனியன் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து
ம் ம் வெங்காயம், கறி, சப்பாத்தி, குழம்புல போட்ட வெங்காயம், கிரேவி, கிரேவி, இது எல்லாத்தையும் கலந்து உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு சுவையாக ஒரு அற்புதமாக, இதுக்கு மேலே சாப்பிடக்கூட வேணாம், ஃபுல்லாக வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு நல்லா பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அவரை விட்டா பேசிட்டே இருப்பாருங்க. நாங்கள் போயிட்டு வரோம். ஹாய் மக்களே, வந்துட்டே இருக்குதுங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். யாருக்காவது எங்கள் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களோட வாங்க, சமைச்சு சாப்பிடலாம். மக்களை யாரும் பேசுகிற நிலைமையில இல்லை. சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறோம். சாப்பிடணும். அடுத்தது ஒரு நல்லது ஒரு சந்திக்கும் வரை இவங்களோட விடைபெறுவது பஜலாஸ் பாய்ஸ். பாய், நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை 1 hour லேட்டர். ஆமாம் மக்களே 1 hour லேட்டர். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு களைப்பாக இருக்காங்க. இங்கே பாருங்க, சூப்பரா. ஆனால் மற்ற நாளோட இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஜாம்ஸ்? இங்கே பாருங்க, மற்ற நாளோட இன்னைக்கு தான்டா ஹைலைட்டாக. இன்னைக்கு தான் சப்பாத்தி வேண்டும் பத்தியா. நம்ம மற்ற நாள யோசிக்கல. எத்தனை சப்பாத்தி மாப்பிள்ள என்ன வச்சிருக்கானே? அவ்வளோ பிடிச்சிருக்கும் போல. இல்லை என்ன வச்சிருக்கானா? அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை அந்த டேஸ்ட்டுக்கு எதுக்கும். டேய் ஐயோ, சப்பாத்தி தான் இல்லை வந்துட்டேன். சப்பாத்தி என்ன சப்பாத்திங்களா? சப்பாத்தியில் முடிஞ்சு. ஆனால் சப்பாத்தி இல்லாமல் சாப்பிடலாம். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.